I don't want 2024, only 2026. நிற்கிறோம், அடிக்கிறோம், முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம். நாங்கள் 75 வருஷமாக கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகணும். நிகழ்ச்சி ஒன்றில் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தாவேக தலைவர் விஜயை தாக்கி பேசியுள்ளது அக்கட்சியினர் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாம் என்ன நினைக்கிறான், நேராக கிளம்புறது, நேராக வரணும், கட்சி ஆரம்பிக்கணும், 26 எலெக்ஷனில் நிற்கணும். என்னப்பா 24 ஒரு எலெக்ஷன் இருக்குதே. நோ 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 நோ, ஐ டோன்ட் வாண்ட் 2024, ஒன்லி 2026. நிற்கிறோம், அடிக்கிறோம், முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம். நாங்கள் 75 வருஷமாக கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகணும். இதுக்காடா கட்சி நடத்துகிறோம், இதுக்காக கட்சி நடத்துகிறோம். பேரை மட்டும் பெருசாக வச்சுக்கிறதா? ஏண்டா அவருக்கு அவங்க அப்பா பேரும் தெரியும், தாத்தா பேரும் தெரியும், வச்சுக்கிறாரு. தெரியலன்னா உங்கள் ஒப்பக்கட்டை கேள்றா லபடைக்கப்பால் அங்கே தானே கேட்கணும். உன் பேரையே முழுசாக உன்னால் சொல்ல முடியாது. சொன்னால் பாதி பேர் ஓட்டு போட மாட்டான். அதுலேயே பாதியை கட்சி துப்பிட்டு பாதியை சொல்கிற. உங்கள் அப்பனே நீ என்ன சொல்கிற? அல்லது திமுக ஆட்சி அகற்றுவேன்னு சொல்லியிருந்தான்னா கூட நான் மன்னிச்சிட்டு இருப்பேன். அண்ணன் தளபதியோடு அரசியல் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொல்வதற்கு உங்கள் அப்பா இல்லை, உங்கள் ஆத்தா இல்லை, இன்னொரு கோத்தா வந்தாலும் எங்கள் தாத்தா பெத்த புள்ள மயிரை கூட பிடுங்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க. பேர் இருக்குது, அப்பன் பேர் சொல்கிற மாதிரி இருக்குது. 5 வாட்டி முதலமைச்சர், அதனால் அப்பன் பேரை சொல்கிறாரு. அந்த காலத்திலேயே அவங்க தாத்தா பேங்க்கில் பங்கு வச்சுருந்தார். நாங்கள் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாதுடா. அப்பன் சொல்லி அரியணைக்கு வரல. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல தாத்தா கலைஞரை. தாத்தா கலைஞர் பிறந்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில். கட்சிக்காக பாடுபட்டார். அவருக்கு முத 57 சீட்டு எங்கே கொடுத்தாங்க? எங்கே கொடுத்தாங்க? குளித்தலை என்ன மாவட்டம்? வாயமூடு. தெரியலன்னா தப்பாக சொல்லக்கூடாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.